குர்ஆனுடைய ஒரு அழகான வசனம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், 2:45 வசனம், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்க. இன்னைக்கு எனக்கு யாராவது எனக்கு மனசு அமைதியான வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா? மனசு ரொம்ப நெருடுதே, மனசு ரொம்ப கவலையில வாடுதே என்றெல்லாம் நினைப்பாங்க. ஆனா இறைவனுடைய வார்த்தை நம்ம யாருங்க அதை ஃபாலோ பண்றோம்? இறைவன் அழகா சொல்றான், நீங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க. ஆனா அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை தவிர மிச்ச எல்லாருக்கும் அது கஷ்டம். ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணுமா கஷ்டப்படுறோம், இன்ன பிற தொழுகைக்கு போகணுமா கஷ்டப்படுறோம். அப்ப எப்படிங்க அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்? அப்ப நம்முடைய தொழுகையில போய் நின்று பெருமானா சொல்லுவாங்க, எனக்கு கண் குளிர்ச்சியே தொழுகை தான். 2 ரக்காயத்தை தொழுது அல்லது ஃபஜர்ல போய் அல்லது இன்ன பிற வக்துல போய் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த சஃப்ல நின்று நாம் பிரார்த்திக்கிறோமே, மனசெல்லாம் அமைதியாயிடும். இரண்டாவது பொறுமை, அதுவும் நமக்கு முக்கியமான தேவை அன்பானவர்களே. ஆக தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்ட்ட உதவி தேடுவோம், நிச்சயம் அதிலே தான் நிம்மதி உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.